வணக்கம். 2013 அரச பரீட்சை வினாத்தாள் ஒன்றின் வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள். 2013 நடைபெற்ற வினாத்தாள் ஒன்றின் 9வது வினாவிலிருந்து நாங்கள் பார்வையிடுவோம். கீழே தரப்பட்டுள்ள, அதாவது இந்த கேள்விகளுக்கு விடையளிக்கின்ற போது மிகுந்த கவனத்தோடு நீங்கள் அதனை பின்பற்றுவீர்களாக இருந்தால் உங்களுக்கு இலகுவாக புரிந்து கொள்ளும். கவனிங்கோ. கீழே தரப்பட்டுள்ள எண்களின் ஒரு கோலம் உண்டாவதற்கு நீக்கப்பட வேண்டிய எண்கள் யாவை? அப்ப இங்க அதாவது ஓர் இலக்கம் ஈரிலக்கமாக மாறி மொத்தம் 6 எண்கள் இருக்கின்றது. அதிலே ஒரு எண்ணை நீக்க சொல்லி கேட்கப்படுகின்றது. அந்த எண் எது என்றுதான் கேட்கப்படுகின்றது. அப்ப நாங்க அதில் எண்கோலத்தில் இடமிருந்து பலமாக அதை ஒப்பிட்டு பார்க்க 8, 10, 12, 14, 16 என்று சக 2 பொது வித்தியாசத்துக்கு மிக பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப இந்த 11 ஒன்றுதான் அதில் விதிவிலக்காக இருக்கின்றது. மற்றையெல்லாம் இரட்டை எண்ணாகவும் சக 2 பொது வித்தியாசத்துக்கும் உரியதாக இருக்கின்ற போது இந்த 11 ஒற்றை எண்ணாக அதுக்குள்ள எண்கோலத்தில் அடங்காம இருக்கின்றது. அப்ப கேள்விக்கான விடை 11 முதலாவது விடை. அப்ப நாங்க இதை எங்களோட எண் விளக்கத்தை அடிப்படையாக வைத்து இலகுவாக கண்டுகொள்றோம். அதாவது என்னுடைய கோலம் கணிப்புகள் கூட்டல் கழித்தல் என்கின்ற கணிப்புகள் தான் மூல கணிப்பு. மீளமல கூட்டல் பெருக்கல், மீளமல கழித்தல் வகுத்தல். சரி, இனி அதே போல அடுத்ததை பார்ப்போம். அடுத்ததுல 2 எண்கள் இருக்கின்றது என்பது விடையில தெரிகின்றது. அதாவது இதுல எண்கோல நீ உருவாகணும் என்றால் 2 எண்களை நீக்க வேண்டும். இங்க விடைகள் 2 எண்ணை தந்திருக்கு. அப்ப நாங்க இந்த எண்கோலத்தை பார்க்கிற போது எங்களுக்கு இதுல தெரியுது 30க்கு அடுத்ததாக 25, 25க்கு அடுத்து 20, 20க்கு அடுத்து 15, 15க்கு அடுத்து 10. இவையெல்லாம் சக 5 பொது வித்தியாசமாக இங்கே இருந்து இருக்குது, பலமிருந்து இடமாக. முதல்ல சக 2 வித்தியாசம் இடமிருந்து பலமாக இருந்தது. இது பலமிருந்து இடமாக சக 5 வித்தியாசம் என்றபடியால் இதுல நீக்கப்பட வேண்டியது 22ம் 18ம். அப்ப அந்த 2வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம். தரப்பட்டுள்ளவற்றிலேயே 3ஐ ஒரு கூட்டமாகவும் 2ஐ வேறொரு கூட்டமாகவும் ஆக்கலாம். அவற்றில் 2 இருக்கும் கூட்டத்துக்கு உரியவை யாவை? அப்ப இதுல 5 சொற்கள் இருக்கின்றன. அந்த 5 சொற்கள்ல 3 சொற்களுக்கு ஏதோ நெருங்கிய தொடர்பு காரணமாக ஒரே கூட்டமாகவும், 2 சொற்கள் ஏதோ தொடர்பு குறைந்த அளவில், அதாவது அந்த 3ஓட தொடர்பு குறைந்தது, ஆனா அது 2க்கும் தொடர்பு இருக்கும். முதலாவதோட தொடர்பு குறைவு, 2க்கும் ஏதாவது தொடர்பு இருக்கும் என்றால் 2ஐ ஒரு கூட்டமாகவும் தான் சொல்லப்படுகின்றது. அப்ப நாங்க இதுல முதலாவது 3ஐ ஒரு கூட்டம் என்றால் பத்திரிகை, சஞ்சிகை, புத்தகம் என்பது காகிதாதிகள். அதே மாதிரி பாடசாலை, நூலகம் என்பது இடங்கள், கட்டடங்கள். அப்ப இதிலே எங்களுக்கு கேட்கப்படுகின்றது 2 வருகின்ற கூட்டம் எது என்றால் நூலகமும் பாடசாலையும் என்ற 3வது விடை. அடுத்ததாக 5 வகை பொருட்கள் இருக்கின்றது. அதுல மாம்பழம், அன்னாசி, வாழைப்பழம், பழங்கள் என்ற கூட்டத்துக்கு அடங்கும். பணியாரம், பாற்றோறு என்பது தின்பண்டங்கள் அல்லது பலகாரங்கள். அப்ப 2 பணியாரம், பாற்றோறு என்பது 3வது விடையாக அமைகின்றது.